பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது துதித்து கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். இந்த நாட்களில் நமக்கு ஒரு இரக்கம் வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்திலிருந்து இரக்கமும் கிருபையும் அன்பும் காருண்யமும் ஸ்லாக்கியமும் வர வேண்டும் என்று சொன்னால், தாவீது துதித்து எப்படி கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல கர்த்தரிடத்தில் நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் உங்களுக்கு தெரியுமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் அதில் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசித்து பாருங்களே. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் யார்? ரோமரின் புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் நீதிமான். யார் ஒருவர் கர்த்தரை நம்பி உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய தேவைகளையும் அவரிடத்தில் தெரியப்படுத்துகிறீர்களோ, முதலாவது ஒரு காரியத்தை பாருங்க. நீங்க கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு அவரை நீங்க கூப்பிட்டு உங்களுடைய தேவைகளை அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எந்த மனுஷன் கர்த்தரை நம்பி அவருடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய செவி திறந்த வண்ணமா இருக்கிறதாம். அவர் கேட்ட உடனே பிதாவினிடத்துல பரிந்து பேசி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாராம். அவர் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் அந்த நீதிமானா இருக்கிற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னார். விசுவாசிக்கிற மனுஷன் பதறமாட்டான் என்று சொன்னார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜோதிகளின் பிதாவிடத்திலே நீங்கள் துதித்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் உங்களுக்கு தெரியுமா? நம்பிக்கை உள்ள மனுஷன் மாத்திரமே அவரிடத்தில் இரக்கத்தையும் அவரிடத்தில் மாற்றத்தையும் அவரிடத்தில் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்கிறானாம். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவரை நீங்கள் துதித்து அவரை நோக்கி கெஞ்சி கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் உங்களுக்கு இந்த வேளையிலே அவரிடத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.